சிறப்பான நாள்னு நினைக்கிறேன் நான். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இது என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத நாள். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இங்கே பணிபுரிஞ்சு 3 வருஷம் கிட்டத்தட்ட ஆக போகுது. இங்கே ஊர் பெரியவர்கள், ஊர் மக்கள் நிறைய பேருக்கு நான் கலந்து ஆலோசனை பண்ணும்போது, ஐயா பள்ளிக்கு ஒரு கட்டடம் வேணும்னு கேட்டேன் நான். அப்புறம் ஒரு நாள் ஃபாஸ்ட் சார் வந்து, சார் நான் கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் போட்டேன், சிஎம் கூட பாருங்கள் பெட்டிஷன் போட்டேன், அந்த அக்னாலஜ்மெண்ட்லாம் என்கிட்ட காமிச்சார். இவ்வளோ தூரம் முன்னெடுத்து ஹெல்ப் கேட்டிருக்காங்க, ஆனால் கவர்மெண்ட் சைடு இன்னும் வரல அப்படின்னும்போது கொஞ்சம் வருத்தமாக இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய மாணவன் சொல்ல பெருமைப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் செந்தில் அவர்கள் வந்து கான்டாக்ட் பண்ணேன் நான், நம்ம சயின்ஸ் டீச்சர் மூலிமா. அப்போ தான் சொன்னேன், அப்படி சார் இது மாதிரி தான் நான் இது மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், செய்யலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்படி எங்களுக்கு முதல்ல கட்டடம் வேணும் அப்படின்னு கேட்டேன். கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமாக இருக்குது சார், ஜியோ பர்மிஷன் வாங்கணும், அரசாங்கத்திட்ட நிறைய ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு. அப்படி சரி ஏதோ ஒன்று எனக்கு இந்த அகாடமிக்குள்ளே கட்டாயம் ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப்பாக வேணும் அப்படின்னு கேட்டேன் நான். கட்டாயம் நான் முயற்சி பண்ணுறேன். அப்படி ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஃபோன் கால் தான் பண்ணார். வெகு சீக்கிரமாக, இவ்வளோ நான் எதிர்பார்க்கல, ஒரு குறைந்த நாட்களில் நம்ம பள்ளி மாணவர்களுக்கு தேவையான இருக்கை, படிக்கிறதுக்கு தேவையான மேஜிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னும்போது நிஜமாக ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக நினைக்கிறேன். கிளாப் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எத்தனையோ குழந்தைங்க என்கிட்ட வந்து கேட்டுருக்காங்க, என்கிட்ட டீச்சர்ஸ் கிட்ட வந்து கேட்டுருக்காங்க, டீச்சர் நான் கீழே உட்காந்து வச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் நான். இந்த கனவு எப்போ நினைவாகும் அப்படின்னு வச்சு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். நானும் கவர்மெண்ட் சைடும் சில பெஞ்ச் டெஸ்ட் கேட்டேன். சார் புதுசாக கேட்டால் தான் நல்லாயிருக்கும், ஆல்ரெடி பழசு நல்லா இருக்காது அப்படின்னாங்க. சரி பழசுலாம் அரேஞ்ச் பண்ணுறது நல்லா இருக்காது, புதுசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது தான் தம்பி செந்தில் அவர்களை மீட் பண்ணி உடனுக்குடனே நமக்கு செஞ்சு கொடுத்ததுக்கு மீண்டும் ஒரு முறை நான் அவர்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். இது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் நம்ம என்ஜிஓ சாருக்கு பேசும்போது, சார் நான் பசங்களுக்கு சைக்கிள் ஸ்டாண்டு வேணும்னு கேட்டேன், இன்னும் என்னென்ன வேணுமோ நான் கட்டாயம் செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ கூட சொன்னா. அப்படி இந்த ஊர் முன்னேற்றம் அடையணும்னா எங்களில் நம்ம செந்தில் சாரை கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. இந்த குடியரசு நன்னாளில் நம்ம எத்தனையோ நம்ம நாட்டு விடுதலை அடைஞ்சதுக்கு எண்ணற்ற தேசத்தலைவர்கள் பாடுபட்டிருக்காங்க, குடியரசு ஆகிறதுக்கு சட்டம் இயற்ற வல்லுநர்களும் பாடுபட்டிருக்காங்க. இந்த நல்ல நாளில் நம்முடைய என் ஸ்டூடெண்ட்னு சொல்லும்போது இன்னும் பெருமையாக இருக்குது. நம்ம பள்ளி வளர்ச்சிக்காக பாடுபட்டிருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷமாகுது. இதை நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்முடைய ஊர் தர்மகர்த்தா பிடி தலைவர்கள் சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க. கட்டாயமாக நமக்கு தேவை சார், இது யார் மூலிமா நமக்கு உதவி கிடைச்சா என்ன அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதனால் நான் மீண்டும் மீண்டும் என்ன சொல்கிறது எனக்கு தெரியல, ரொம்ப பூரிப்படைகிறேன் நான் இந்த நிகழ்வு கண்டு. நான் ரொம்ப தேங்க்ஃபுல் ஆஃப் த டே. நன்றி. இது ஒரே ஒரு விஷயம், நான் ஒரு சின்ன விஷயம் பழைய ஸ்கூல் நடந்த ஈவெண்ட்டை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். நான் அங்கே நம்முடைய அங்கே பழைய ஸ்கூல் ஒர்க் பண்ணும்போது அங்கே ஒரு கேம்ப் நடந்தது. அங்கே ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட்டாக நம்முடைய அதிகமான கரஸ்பாண்டன்ட் சார் திருமால் முகல் சார் அவர்களை இன்வைட் பண்ணாங்க. ஆக்சுவலாக அவர் எனக்கு குருநாதர். இன்வைட் பண்ணி பேசும்போது ஒவ்வொரு மாணவர்களும் பேச வச்சாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னா, அப்படி உங்கள் சாருக்கிட்ட என்னப்பா பிடிக்கும் என்ன சொல்லுங்கள் ப்ளஸ் மைனஸ்ன்னு கேட்கும்போது அந்த தம்பி சொன்னா, அப்படி சார் என் தலைமுடி பிடிச்சிங்கப்பா அப்படின்னா. அப்படி எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. எனக்கு என்னப்பா அப்படின்னா, இல்லை சார் நீங்கள் அடிக்கிறது எனக்கு பிடிக்கும், எங்கள் நல்லதுக்கு தான் அடிக்கிறீங்கன்னு தெரியும், ஆனால் இருந்தாலும் நீங்கள் ஒரு சில இது பண்ணுவீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்போ தான் நினச்சேன், நம்ம ஒரு ஆசிரியர் இருக்கும்போது ஒவ்வொரு மாணவன்கிட்ட நம்ம எவ்வளோ விஷயம் சொல்லிக் கொடுக்குறோம், ஆனால் இதெல்லாம் பிடிக்குமான்றது நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஒரு எதிர்பார்க்காத நிகழ்வுகளில் நம்முடைய மாணவர்கள் இப்படிலாம் பெருமை சேர்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த தருணத்தில் நான் உங்ககிட்ட என்னென்ன கேட்க அப்படின்னா, எதிர்கால இந்தியாவை உருவாக்குறது நீங்கள் தான். இந்த மாணவ செல்வர்கள் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பெரிய வளர்ச்சி அடையணும். அப்போ எப்படி வளர்ச்சி அடைய முடியும்? கற்ற கல்வி. இந்த கற்ற கல்வி மூலமாக தான் நம்ம வளர்ச்சி அடைய முடியும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நாம் நல்லா படிக்கணும், சரியா? அதனால் கற்ற கல்வியானது சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நல்லா படிக்கணும், சரியா? மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய்ஹிந்த். அடுத்ததாக நம்முடைய ஆசிரியர் அவர்கள் இந்த நிகழ்வை தொகுத்து வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
நம்முடைய ஆசிரியர் மக்கள் சிலவற்றை ஒரு துளி வார்த்தையாவது பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். அதற்கு முன்னதாக இவ்வளோ நேரம் நான் பெருமையாக பேசியிருந்த என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் செந்திலாந்தன் அவர்களை அன்போடு பேசுமாறு அழைக்கிறேன். அவர்கள் ஸ்பெஷல் அவங்க குடும்பத்தாருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.